பாத். பாத் என்றால் குளியல். இப்போது வெயில் காலமாக இருக்கு, சம்மர். ஆனா எந்த பருவமாக இருந்தாலும் ஆல்டர்னேட் ஷவர், வெந்நீர்ல தொடங்கி குளிர்ந்த தண்ணீர்ல குளிச்சு முடிக்கணும். இப்போ வெப்பமான காலநிலை, குளிர்ந்த தண்ணீர்ல ஆரம்பிக்கணும், குளிர்ந்த தண்ணீர்ல முடிக்கணும். முடிந்தவரை உப்பு தண்ணீர்ல குளிக்கணும். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சிறிது உப்பு சேர்க்கணும். எப்படி கடல் தண்ணீர்ல குளிச்சா ஆற்றல் பாயுது, அது போல ஆற்றல் பாய தொடங்கும், பிராண சக்தி ஓட தொடங்கும். நம்மால கடலுக்கு செல்ல முடியலனாலும் அதை வீட்டுல செய்யலாம். ஹிமாலயன் சாண்ட் பிங்க் கலர்ல இருக்கும், அல்லது வேற ஏதாவது ஒரு உப்பை தண்ணீர்ல சேர்த்து குளிக்கலாம். புத்துணர்ச்சி தரும். புத்துணர்ச்சிக்காக எப்ப குளிக்கணும், எவ்வளவு முடியுமோ அமிர்த வேளையில குளிக்கணும். அமிர்த வேளையில குளித்து விட்டு தியானம் செய்வது ரொம்ப நல்லது. குளித்த பிறகு பயன்படுத்தக்கூடிய டவல் காதியினுடைய தயாரிப்பு, தடிமனா இருக்கும். அதை வைத்து நன்கு தேய்த்து தேய்த்து துடைக்கணும். ஏன்னா இந்த உடல்ல சிறிய அளவு ஓட்டைகள் இருக்கு, அதெல்லாம் மூடப்பட்டுடும். அதை டவலை வைத்து நன்றாக தேய்த்து தேய்த்து துடைத்தா அது ஓப்பன் ஆயிடும். அடுத்து பிரஷ் பண்றது. பற்கள் நரம்புகள் மூலம் தலையோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி அமிர்த வேளையில குளித்துட்டு தியானம் செய்யும் போது புத்துணர்ச்சி ஏற்படும். இல்லைன்னா அமிர்த வேளை மொத்தமும் நல்லா உறங்குறதுலயே முடிஞ்சு போயிடும். போர்வையில தொடங்கிய உறக்கம் அமிர்த வேளையிலையும் தொடங்கிடும். பிறகு சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்துடும் உறக்கம். இப்போ குளியலை மாற்றி மாற்றி செய்யுங்கள். ஆரம்பத்துல வெதுவெதுப்பான தண்ணீர்ல குளிங்க, பிறகு குளிர்ந்த தண்ணீர்ல. குளிர்காலங்கள்ல இதை செய்யும் போது உடல்ல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எதிர்பாராத வகையில தாக்கம் இருக்கும். வெப்பம் மேலும் குளிர் ரெண்டிலும் இப்படி தொடர்ந்து குளிக்கிறதன் மூலம் குளிர் குறைந்து போயிடும். குளிரை தாங்குற சக்தி படிப்படியா அதிகரிக்கும். உடல் முழுசு குளிர்ச்சியாக உணர்வு ஏற்படும். இங்கு மதுபனுக்கு வரும்போது குளிரின் அனுபவம் செய்யறதுனால பலர் மதுபனுக்கு வர்றதையே நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லப்படுது, இந்த கிளைமேட் பொருந்தாது அப்படின்னு. எந்த காலநிலையிலையும் ரொம்ப குளிராகவோ அல்லது ரொம்ப சூடாகவோ எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நம்முடைய உடலை நம்ம உருவாக்கணும். இது நம்முடைய குறைபாடு தான். இது இருக்கக்கூடாது, இது அது அலர்ஜி, இது நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லை. உடலை வலிமையாக்குறதன் மூலம் மனம் வலிமை ஆயிடும். இப்போது வரைக்கும் நம்ம ஆத்மாவில இருந்து உடலுக்கான பிரயாணம் செய்திருக்கிறோம். நாம என்ன சொல்றோம், உடல்ல இருந்து ஆத்மாவுக்கான பயணம். இது ஒரு பயணம் தான். உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சுன்னா ஆத்மாலையும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. மூன்றாவது குளியல். தினமும் காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை. அடுத்து குளித்துட்டு உடலை நன்கு தேய்த்து துடைக்கணும். முறையாக அதை செய்யணும்.